இன்னைக்கு ஃபயர் கப்பிங் ட்ரீட்மெண்ட் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த கண்ணாடி கிளாஸை ஃபுல்லாக சுத்தமான காட்டன் பஞ்சை வச்சு நல்லா சுத்தம் பண்ணிக்கிடுவோம். ஃபயர் கப்பிங் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மூலிகை ஆயில் போட்டு நல்லா அவருடைய உடம்பை மசாஜ் பண்ணிடணும். இப்போ அதை செய்ய போகிறோம். மூலிகை ஆயில் விட்டாச்சு. இப்போ அதை வச்சு இவருடைய முதுகுப்புறத்தில் மசாஜ் கொடுக்குறோம். வெறும் முதுகுக்கு எண்ணெய் தடவியாச்சு. இப்போ வர்ம தடவல் பண்ண போகிறோம். வர்ம தடவல் பண்ணிட்டு தான் ஃபயர் கப்பிங்கை கொடுக்க போகிறோம். இந்த வர்ம தடவுலேயே இவருக்குள்ள பிரச்சனையும் முழுசாக சரியாயிரும். இதுக்கப்புறம் ஃபயர் கப்பிங்கும் கொடுக்க போகிறோம். இந்த தேவையான அளவுக்கு வர்ம தடவல் பண்ணியாச்சு. அஞ்சுலேருந்து ஒரு 10 நிமிஷம் வரையும் அப்படியே ஃப்ரீயாக விட்டுறணும். இப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, ரத்த ஓட்டம் நல்லா கிடைக்கும். இந்த இடத்துல தொடு உணர்வு நரம்புகள் நல்லா தூண்டப்படுது. அதேமாரி முக்கியமாக இயற்கை வலி நிவாரணியான என்டார்ஃபின் அப்படின்ற ஒரு வலி நிவாரணி சுரந்து இந்த இடத்துல எந்த நோய் இருந்தாலும் சரி, வலி இருந்தாலும் சரி, அது பூரண குணமடையும். தேவையான நேரம் முடிஞ்சிருச்சு. இந்த கப்பெல்லாம் இப்போ ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போ இதை வச்சு ஃபுல் பாடிக்கும் ஃபயர் கப் மசாஜ் கொடுக்க போகிறோம். தேவையான அளவு மசாஜ் கொடுத்துட்டோம். இப்போ இதை ரிமூவ் பண்ணிடுவோம். இதை எடுத்துட்டோம். இதை வெந்நீரை நல்லா கழுவி சுத்தமான காட்டன் பஞ்சை வச்சு நல்லா தொடச்சி நல்லா காய வச்சிடணும். மருந்து இல்லாத வாழ்க்கையை வாழ்வோம்.